எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மம்மா குக்ஸ். உங்களுக்கு எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் பக்கோடா. வாங்க சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மண்சட்டி பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, சிறிதா நறுக்குன 2 பெரிய வெங்காயம், அரை கிலோ சிக்கன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வைப்போம். ஒரு மண்சட்டி பாத்திரத்துல தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பக்கோடாவை எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் சிக்கன் பக்கோடாவை போடுங்க, இல்லனா சிக்கனும் மசாலாவும் பிரிஞ்சிடும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு லைட்டா கிண்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல பக்கோடா நல்லா பொரியட்டும். நல்ல மொறுமொறுன்னு சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மண் தட்டுக்கு மாத்திக்கலாம். டேங்கினஸ்க்காக லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். மொறு சிக்கன் பக்கோடா ரெடி. உங்களை இன்னொரு புது ரெசிபியோட நாங்க சந்திக்கிறோம். நன்றி.